வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஒரு ரீல்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணலிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வராது. ஸோ அதனால் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஆல்னும் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக வந்து இன்ஸ்டாகிராம் அப்டேட் படி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வந்து டேரெக்டாக அந்த ஷேர் ஆப்ஷன் மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு. பட் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில ரீல்ஸுக்கு அந்த அப்டேட் வந்து யூஸ் ஆகுது, ஒரு சில ரீல்ஸுக்கு வந்து அந்த டவுன்லோடுங்கிற மாதிரி ஆப்ஷனே காட்டலை. ஸோ அதனால் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த அப்டேட் படி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு ரீலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இருங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ரீல்ஸை டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி சைடில் ஸ்க்ரோல் பண்ணோம்னா இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையாது. அதுவே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. இருங்க, நான் அதுக்கான வந்து ஒரு எக்ஸாம்பிள் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ரீல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஷேருங்கிற ஆப்ஷனுக்கு அடுத்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணாலே நமக்கான வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு இந்த ரீலு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில ரீல்ஸுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கிறத நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பை சான்ஸ் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு போயிடுங்க. ப்ரொஃபைல் போயிட்டு சைடில் வந்து 3 லைன்ஸ் இருக்குது பாருங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அரைவிங் அண்டு டவுன்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா சேவ் ஸ்டோரி டு கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பேக் வந்துடுங்க. டிசேபிளில் இருக்கும் நார்மலாக, அது வந்து டிசேபிள் இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா இந்த ஒரு ரீலை வந்து நம்ம இப்போது இந்த ரீலுக்கு வந்து பார்க்கலாம். இருங்க, இந்த ரீல் வந்து பார்த்துங்க, சைடில் ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஷேர் ஆப்ஷனுக்கு அடுத்து டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது. அதுவே நாம் ஆட் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். லோடிங் ஆகுது. லோடிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டோரியில் வந்து இது வந்து கவர் ஆகும். ஸ்டோரியில் நம்ம ஆட் பண்ணிட்ட அப்புறம் அதை வந்து சின்ன ஸ்க்ரீனில் வந்து கவர் ஆகும். அதை வந்து ஜூம் பண்ணி பெரிய ஸ்க்ரீனாக வச்சுக்கலாம். பெரிய ஸ்க்ரீனாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டோரி அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து கேலரிக்கு அப்படியே டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டோரி டிலீட் பண்ணிட்டீங்கன்னா கேலரியில் அப்படியே வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் ஒரு வேளை ஸ்டோரி அப்படியே விட்டுட்டோம், அதில் கேலரியில் இருக்கிற வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இல்லாத ரீல்ஸுக்கு வந்து இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை சான்ஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.